வணக்க மக்களை, தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சுற்றி பார்க்க ஒரு பக்காவான பிளேஸ் தாங்க இந்த வால்பாறை 7th Avenue. எங்கு பார்த்தாலும் இயற்கை சூழல்கள் நிறைந்த தேயிலை தோட்டமும் நீர்வீழ்ச்சியும் அணைகளும் நிறைந்து காணப்படும் ஒரு மலை பிரதேசம் தாங்க இந்த வால்பாறை. இங்கு சுற்றி பார்க்க வேண்டிய பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 108 கிலோமீட்டர் தொலைவிலும், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 121 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்குங்க இந்த வால்பாறை 7th Avenue. இந்தியா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் ஒரு பக்காவான பிளேஸ் தாங்க இந்த வால்பாறை. உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா ஓன் வெஹிக்கிள்ல நீங்க வரலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பஸ்ல வரும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சில இருந்து பஸ் வசதியும் இருக்குங்க. இந்த ட்ரிப்பை நாங்க பொள்ளாச்சில இருந்து தாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். இது போன்ற இயற்கை சூழல்கள் நிறைந்த இடத்திற்கு நாம் சுற்றி பார்க்க வரும் அனைவருமே பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டுங்க. நீங்க பொள்ளாச்சி ரூட் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கேயே உங்களை முழுமையாக செக் பண்ணிட்டு தாங்க அனுப்புங்க. பொள்ளாச்சி டு வால்பாறை செல்லும் ரூட்ல நம்ம முதல்ல பார்க்க போற பிளேஸ் தாங்க ஆலையார் டேம். பொள்ளாச்சி அதை சுற்றி உள்ள ஊர்களுக்கு இந்த ஆலையார் டேம் தாங்க ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கு. இந்த ஆலையார் டேமை சுற்றி பார்ப்பதற்கு 1 பர்சனுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கென்று பார்க்கும் கட்டிருக்காங்க. நாம அடுத்ததா சுற்றி பார்க்க போற இடம் தாங்க இந்த மங்கி ஃபால்ஸ். இதற்கு இப்போது தமிழில் கவி அருவி என்று பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வருவதற்கு முன்கூட்டியே செக் போஸ்ட்ல சொல்றாங்க இங்க தண்ணீர் வருதா, குளிப்பதற்கு அனுமதி இருக்கா என்று முன்னாடியே சொல்றாங்க. பொள்ளாச்சி டு வால்பாறை செல்லும் இந்த ரூட்ல மொத்தம் 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. இந்த ஹேர்பின் பென்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய பிளேஸ் தாங்க 9th ஹேர்பின் பென்ஸ். இந்த பிளேஸ்ல நீங்க போற டைம்ல வரையாடு, குரங்குகள் போன்ற வனவிலங்குகளை பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம சுற்றி பார்க்க போற பிளேஸ் தாங்க இந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். இங்க நீங்க ஹார்ன்பில் பேர்ட்ஸை நிறைய பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்ததா பார்க்க போற பிளேஸ் தாங்க டைகர் வேலி வியூ பாயிண்ட். இங்கிருந்து பார்க்கிற அந்த வியூ வேற லெவல் இருக்குங்க. இங்கிருந்து தேயிலை தோட்டம் இருக்கும் மலைகள் தொடங்குகிறதுங்க. இங்கிருந்து தேயிலைகளை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. பிளேஸ்லாம் செமையா இருக்குங்க. ப்ரோ வெளில இருந்து போட்டோ எடுக்கலாம்ல. டைகர் வேலி வியூ பாயிண்ட்ல இருந்து நாம அடுத்ததா பார்க்க போற பிளேஸ் தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிளேஸ்ல வாட்டர் ஃபால்ஸா இல்லைங்க, இந்த ஊருக்கு பேரே வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஒரு பக்காவான பிளேஸ் தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். இங்க இருக்கும் தேயிலை தோட்டமும் மரங்களையும் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போட்டோ பாயிண்டை பார்ப்பதற்கு முன்பே உங்களுடைய வெஹிக்கிளை சேஃபா பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க சுற்றி பாருங்க. இங்க நீங்க சுற்றி பார்த்துட்டு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்க ஒரு பக்காவான பிளேஸ்ங்க இது. இந்த பிளேஸை பாருங்களா, எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா பண்ணிருக்காங்கன்னு பாருங்களா, பார்ப்பதற்கு ஒரு அற்புதமா இருக்குங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த பிளேஸ்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி எடுத்தங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோஸ்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் தாங்க. இங்க இருந்து நம்ம அடுத்ததா பார்க்க போற பிளேஸ் தாங்க தலைநார் வியூ பாயிண்ட். இது வால்பாறையில இருக்குங்க. எங்க பார்த்தாலும் பச்சை நிறத்தில் காணப்படும் தேயிலை தோட்டங்களும் இங்க இருக்கும் மலைகளையும் ரசித்து கொண்டே இருக்கலாங்க. இது போன்ற இயற்கை சூழல்கள் நிறைந்த பிளேஸ்க்கெல்லாம் 2 வீலர்ல டிராவல் பண்ணி பாருங்க, சொல்லவே வேணாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் தலைநார் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்கும் மலைகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. இங்க இருக்கும் மலைகளின் மீது மேகக்கூட்டங்கள் படர்ந்திருப்பதை பாருங்களேன், பார்ப்பதற்கு அற்புதமா கொள்ளுதுங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் வால்பாறை. இங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு அவைலபிளா இருக்குங்க. நீங்க வால்பாறை ட்ரிப் பிளான் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 1 பர்சனுக்கு 4000 to 4500 அமௌண்ட் கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு வந்துருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஊர் தாங்க வால்பாறை. வால்பாறையை சுற்றி எங்கு பார்த்தாலும் தேயிலை தோட்டங்களும் அழகு நிறைந்த மலைகளும் தாங்க காணப்படுது. கண்டிப்பா இது போன்ற பிளேசஸ்க்குலாம் 2 வீலர்ல டிராவல் பண்ணி பாருங்க. 2 வீலர்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு அப்படி இருக்கும்.
வால்பாறையிலிருந்து நம்ம அடுத்ததா பார்க்க போற பிளேஸ் தாங்க கூழாங்கல் ரிவர். வால்பாறையிலேயே மிகவும் ஃபேமஸான ஒரு பிளேஸ்னா அது இந்த கூழாங்கல் ரிவர் தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரிவர் தாங்க கூழாங்கல் ரிவர். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ரிவர் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த பிளேஸுக்கு கூழாங்கல் ரிவர்னு பேர் வர காரணம் எங்க பார்த்தாலும் கூழாங்கற்கள் அதிகமாக காணப்படுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் தாங்க நிரார் டேம். இந்த நிரார் டேமுக்கு நீங்க வரும்போது அதிகமான வனவிலங்குகளை பார்க்கலாங்க. இந்த நிரார் டேமை சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் தாங்க சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ். இந்த பிளேஸில் மழை பொழிவு மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிக மழை பொழியும் இடங்களில் இந்த சின்ன கல்லார் 3வது இடத்துல இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்க்க சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல அதிக வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் யானைகள், புலிகள், குரங்குகள் அதிகமாக காணப்படுங்க. இந்த சின்ன கல்லார் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸுங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸை பாருங்களேன், பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு அற்புதமா இருக்குன்னு பாருங்களேன். இங்க ஒரு ரிவர் ஓடிக்கொண்டு இருக்குங்க, அந்த சத்தத்தை நீங்களே கேளுங்களேன். ஃபோட்டோவா இந்த வந்துட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் டெமோ கார்டன். நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டு வரும்போது வீக்கெண்டில் வர மாதிரி வந்தீங்கன்னா தாங்க இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸில் எப்போ வேணாலும் யானைகள் வரலாங்க. இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் குளிப்பதற்கு அனுமதி இல்லைங்க. நாங்கள் போன டைமில் இங்கே குளிக்க அலோவ் பண்ணலைங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து நாம அடுத்ததா போக போற பிளேஸ் தாங்க வெள்ளமலை டனல். இந்த வெள்ளமலை டனல்ல தண்ணீர் வருவதற்காக ஒரு மலையே குடைந்து தண்ணி வர வச்சிருக்காங்க. இந்த டனல் வால்பாறையில மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய பிளேஸ்ல இதுவும் ஒண்ணுங்க. வெள்ளமலை டனல்ல இருந்து நம்ம அடுத்ததா போக போற பிளேஸ் தாங்க நல்லமுடி வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு செல்லும் வழியில பிளேசஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க. அதை நீங்க ரசித்து கொண்டே செல்லாங்க. இந்த பிளேஸ்ல உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்குங்க. இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு செல்லும் வழியில யானை போன்ற வனவிலங்குகளை அதிகமாக பார்க்கலாங்க. இங்க இருக்கும் தேயிலை தோட்டங்களை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸுங்க. இந்த பிளேஸ்ல எவ்வளோ என்ஜாய் பண்ணலாமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாங்க. பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. நீங்க போற டைம்ல இந்த பிளேஸ்ல யானை, மான், கரடி போன்ற வனவிலங்குகளை பார்க்கலாங்க. இந்த வால்பாறையில எங்க பார்த்தாலும் வனவிலங்குகள் அதிகமாக காணப்படுங்க. முடிந்த அளவுக்கு அந்த வனவிலங்குகளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம போயிருங்க. அதே மாதிரி இங்க இருக்கும் பிளேசஸ்ல பிளாஸ்டிக் பொருட்களை போடுவதை தவிர்க்க வேண்டுங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த தேயிலை தோட்டத்துல எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குங்க. இந்த இடத்துல அட்டைப்பூச்சி அதிகமா இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க சேஃபா போங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது வாட்டர் ஃபால்ஸ், இங்க இருக்க சிறிய சிறிய கிராமங்கள் அதிகமாக தெரியுங்க. வால்பாறையில மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய பிளேசஸ்ல இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டும் ஒண்ணுங்க. இங்கு வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் மனிதர்களும் பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. இது போன்ற இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு இடத்துல வாழறது சொர்க்கம் தாங்க. நாம பார்க்குற இந்த வியூவை பாருங்களேன். மலைகளின் மீது மேகங்கள் உரசி கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. மழை காலங்களில் இது போன்ற இடங்களுக்கு சுற்றுலா வருவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்து நாம கடைசியா பார்க்க போற பிளேஸ் தாங்க சோலையார் டேம். நாம பார்க்க போற சோலையார் டேம் வால்பாறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த சோலையார் டேம் இந்தியாவில் இருக்கும் ஆழமான டேம்களில் இதுவும் ஒன்று.
பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த டேம் மிகவும் ஆழமான ஒரு டேம்ங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமூட்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.